ஒரு கிராமத்துல குப்புசாமி மட்டன் மந்தி பிரியாணி கடையை போட்டாரு. அவர் கடையில 10 மணிக்கெல்லாமே சுட சுட மட்டன் மந்தி பிரியாணி கிடைக்கும். ஆஃப் பிளேட் 250 ரூபாய்க்கும் ஒரு பிளேட் 500 ரூபாய்க்கும் கொடுத்துட்டு வந்தாரு. அப்படி அவர் கடையை போட்டதுமே, வாங்க மக்களே, சுட சுட மட்டன் மந்தி பிரியாணி தயாரா இருக்கு, வந்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா ருசியா இருக்கும், கறியெல்லாம் சும்மா பஞ்சு போல வெந்திருக்கு, வந்து சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாரு குப்புசாமி. அப்படி குப்புசாமி கடையை போட்ட கொஞ்ச நேரத்திலேயே குப்புசாமியோடைய கடைக்கு ஒருத்தர் நடந்து வந்தாரு. அப்படி குப்புசாமி கடைக்கு வந்தவர், அண்ணே, இது என்னண்ணே, மட்டன் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கேன், மட்டன் மந்தி பிரியாணின்னு சொல்கிறீங்க, இந்த மந்தி பிரியாணினா என்ன அண்ணே, இது என்ன விலைன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போம் அப்படின்னு சொல்லி குப்புசாமி கிட்ட கேட்டாரு. அதுக்கு குப்புசாமி, தம்பி, மந்தி பிரியாணினா வேற ஒன்றும் இல்லைப்பா, மட்டன் பிரியாணி தான், இதில் பீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் சாப்பாடும் தாராளமாக கொடுப்போம், இதை 2 பேர்ல இருந்து 4 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். ஓ அப்படியா அண்ணன், சரி சரி, எனக்கு இப்போதைக்கு 250 ரூபாய்க்கு ஆஃப் பிளேட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படி குப்புசாமி கடையை போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவனுடைய மட்டன் மந்தி பிரியாணியோடைய வாசனை எல்லாரையும் அங்க வர வச்சுது. அங்க வந்தவங்க பிரியாணியோடைய விலை அதிகமா இருந்தாலும் அந்த ருசிக்காக அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம், ஏங்கா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, அந்த குப்புசாமி புதுசாக மட்டன் மந்தி பிரியாணி கடையை ஆரம்பிச்சிருக்காரா, விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது, ஆனால் அவ்வளோ விலை கொடுத்து எப்படி வாங்குறது? அதுக்கு கமலா, ஆமாண்டி, அந்த குப்புசாமி எப்போவும் விலை அதிகமாக வச்சு தான் வியாபாரம் செய்வான், நம்ம எவ்வளவு சொன்னாலும் விலையை குறைக்க மாட்டான், என்ன பண்ணுறது, நமக்கும் வேறு வழி இல்லை, அவன் கடையில் தான் வாங்கி சாப்பிட்டாகணும். அக்கா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த மந்தி பிரியாணியை சாப்பிடணும்னு, ஆனால் என்கிட்ட பணம் தான் இல்லை, என்ன பண்ணுறது? இருடி, நான் முதல்ல போய் அவன் கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு பார்க்குறேன், நல்லா இருந்தா உன்கிட்ட சொல்கிறேன், அப்புறமா நீயும் அந்த மட்டன் மந்தி பிரியாணியை வாங்கி சாப்பிட்டு பாரு, எதுக்கு வீணா பணத்தை செலவு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு குப்புசாமி கடைக்கு வந்தா. அண்ணன், ஊர் முழுக்க உங்கள் மட்டன் மந்தி பிரியாணி கடையை பற்றி தான் ஜனங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த மட்டன் மந்தி பிரியாணி ரொம்ப ருசியாக இருக்குதாம்ல, அதான் நானும் சாப்பிட்டு பார்க்கலான்னு வந்தேன். இங்கே பாருமா, ஒரு பிளேட் 500 ரூபா, ஆஃப் பிளேட் வாங்கினா 250 ரூபா, உனக்கு எவ்வளவு வேணும்? அட, இது என்ன பகல் கொள்ளையா இருக்கு, அநியாயமா இவ்வளவு விலை சொல்றீங்க, கொஞ்சம் விலைய கம்மி பண்ணிக்கலாம் இல்லை, நாங்கெல்லாம் உங்கள் சொந்தக்காரங்க தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விலையை கம்மி பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கமலா கேட்டா. இங்கே பாருமா, என்னால் விலையை கம்மி பண்ண முடியாது, இன்னைக்கு ரேட்டுக்கு மட்டன் என்ன விலை விற்குது தெரியுமா, சொந்தக்காரங்கன்னு வர எல்லாருக்கும் என்னால் விலையை கம்மி பண்ண முடியாது, உனக்கு வேணும்னா இந்த மட்டன் மந்தி பிரியாணியை வாங்கி சாப்பிடு, அப்படி இல்லையா இடத்த காலி பண்ணு, காலையிலே வந்து என்கிட்ட எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? குப்புசாமி அப்படி சொன்னதும் கமலா போயிட்டா. அப்போ குப்புசாமியோடைய கடைக்கு ஒருத்தர் வந்தாரு. அங்க வந்தவர் குப்புசாமி கிட்ட, என்னென்ன வர கஸ்டமர் கிட்ட இப்படியா நடந்துக்கிறது, 4 வார்த்தை அன்பா பேசி பழகுனா தானே உங்க கடைக்கு வருவாங்க, நீங்க இப்படி சத்தம் போட்டா உங்களுக்கு எப்படி அண்ணன் வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி குப்புசாமி கிட்ட கேட்டாரு. அதுக்கு குப்புசாமி, எனக்கு என்ன தம்பி, இவங்க கிட்டலாம் சத்தம் போடணும்னு ஆசையா என்ன, வரவங்க எல்லாரும் பிரியாணி விலையை கம்மி பண்ண சொல்றாங்க, நானும் 4 காசு பார்க்க வேணாவா, நான் என்ன இலவசமாவா இந்த பிரியாணி கடையை போட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஆமா அண்ணன், இவங்கெல்லாம் இப்படிதான், பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லலாம் என்ன விலை சொல்கிறாங்களோ அதை கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்க, இது மாதிரி சின்ன வியாபாரிங்க கிட்ட தான் விலையை கம்மி பண்ண சொல்லுவாங்க, என்ன பண்ணுறது, எனக்கு ஆஃப் பிளேட் மந்தி பிரியாணி கொடுங்க. அப்படி ராமசாமியோடைய மந்தி பிரியாணி விலை அதிகமாக இருந்தாலும் அதோடைய ருசியும் அதோடைய அளவும் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதனால் குப்புசாமி கடையில் வந்து அந்த மந்தி பிரியாணியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பிரியாணி எல்லாம் காலி ஆகிடுச்சு.
ஒரு வழியா மொத்த பிரியாணியும் காலியாகிடுச்சு. பாத்திரத்தையும் கழுவியாச்சு. சரி, கடையை மூடிட்டு வீட்டுக்கு போகலாம், காலெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு நினைச்சு வீட்டுக்கு வந்தாரு குப்புசாமி. இங்க பாருங்க, எனக்கு உடனே 2000 ரூபாய் பணம் வேணும். எங்க அம்மாக்கு இப்போ புதுசா ஸ்னேகா சாரின்னு ஒன்று வந்திருக்கா, அதை வாங்கி கொடுக்கணும். இப்பவே 2000 ரூபாய் பணத்தை எடுங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு குப்புசாமி, உங்க அம்மாக்கு என்ன இப்பதான் 16 வயசு ஆகுதா என்ன? இந்த வயசான காலத்துல அவங்களுக்கு ஸ்னேகா புடவை கேக்குதா? அவன் 4 காசு கண்ணுல பாக்குறதுக்கே நான் ஏன் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு? நீ என்னடானா 2000 ரூபாய் கேட்குற? முதல்ல போய் வீட்டில் இருக்கிற வேலையை பாரு, அப்புறம் ஸ்னேகா புடவைய வாங்கலாம். அப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. பிரியாணி வியாபாரமும் நல்லா போச்சு. குப்புசாமி கடையில் விலையை யாரோ பெருசாக நினைக்கல. அந்த ருசிக்காகவே அவன் கடையில் வந்து அந்த மட்டன் மந்தி பிரியாணியை வாங்கி சாப்பிட்டாங்க. அப்படி கொஞ்ச நாள்லேயே அவனுடைய வியாபாரமும் நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சுது. ஒரு நாள் குப்புசாமி கடையை மூடிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்போ பாலு அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாரு. அப்படி பாலு, என்னப்பா குப்புசாமி, பிரியாணி கடை போட்டதுல இருந்து ஆளையே பார்க்க முடியல, கடையில வேற கூட்டம் அள்ளுது போல. என்ன பாரு, இன்னொருத்தவங்க கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்க. ஆனா நீ சொந்தமா பிரியாணி கடை வச்சிருக்க, அதுல வர லாபம் முழுக்க உனக்கு தான் சொந்தம். ஆனா எனக்கு அப்படி இல்லையே. 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டா கூட வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அட நீ வேறப்பா, நான் பேசாம யார்கிட்டயாவது கை நீட்டியே சம்பளம் வாங்கி இருந்திருக்கலாம். இந்த பிரியாணி கடையை போட்ட நாள்ல இருந்து சண்டையோட தான் கடை போய்கிட்டு இருக்கு. வரவங்க எல்லாரும் பிரியாணி விலை அதிகமா இருக்குன்னு கம்மி பண்ண சொல்றாங்க. நான் 4 காசு லாபம் பார்க்க தேவையில்லையா? இவங்களுக்கு இலவசமா கொடுக்கறதுக்கா நான் கடனை வாங்கி பிரியாணி கடையை போட்டேன் அப்படின்னா குப்புசாமி. அட என்னப்பா இது, இந்த மக்கள் எப்போதான் திருந்துவாங்களோ தெரியல. ஒரு சின்ன வியாபாரிக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. பெரிய கடைகளில் போனால் டிப்ஸ் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வருவாங்க. இவங்களை எப்போவோ மாற்றவே முடியாது அப்படின்னாரு. அப்படி குப்புசாமியோடைய அந்த மட்டன் மந்தி பிரியாணி கடை கொஞ்ச நாள்லயே அந்த கிராமத்து மக்களுக்கு பிடிச்சி போச்சு. விலை என்னதான் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதோடைய ருசி அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிருந்தது. அதனால் குப்புசாமி கடையில் வந்து தினமும் அந்த மட்டன் மந்தி பிரியாணியை வாங்கி சாப்பிட்டாங்க. குப்புசாமியோடைய வியாபாரமும் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, முயற்சியோட வேலை செஞ்சா நிச்சயம் ஒரு நாள் நமக்கு வெற்றி கிடைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.